அருமையான வேலை வாய்ப்பு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். குவைத் நாட்டுக்கு வீட்டு வேலை பார்க்குறதுக்கு லேடிஸ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க. ரொம்ப அருமையான வீடு, நல்ல குவைத்தியும் கூட. இவங்களுக்கு இந்த லேடிஸுக்கு என்ன வேலைன்னா வீட்டை க்ளீன் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கும். வேலை வந்து ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது, வேறு வேலையும் கிடையாது. ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, கூட்டிகிட்டு வர்றது, அந்த மாதிரி வேலைகள்லாம் கிடையாது. ஒரு பொண்ணு ஒரு பையன், அந்த பையன் வந்து பெரிய பையன். ஸோ அதனால் அவன் ஸ்கூலுக்கு போய்க்கிறோம், வந்துக்கிறோம், டிரைவர் கூட போயிட்டு அவனே வந்துக்கிறோம். வீட்டை க்ளீன் பண்ணுறது மட்டும் தான் வேலை, ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது. உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 தினார் கிடைக்கும். நம்ம ஊர் காசுக்கு இந்திய மதிப்புக்கு 32,000 33,000 ரூபா வரை சம்பளம் கிடைக்கும். மாதம் ஒரு லீவு வந்து கிடைக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் லீவு எடுத்துக்கலாம். அந்த லீவுக்கு போகாமல் கூட நீங்கள் இருந்துக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம் தான். உங்களுக்கு எப்போ லீவு, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லீவு வேண்டாம், பின்னாடி ஒரு 6 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு லீவு வேணும்னாலும் கூட அதுவும் வாங்கி கொடுத்துடலாம், பிரச்சனை கிடையாது. லீவுக்கும் கூட உங்களை கூட்டிகிட்டு கொண்டு போய் டிரைவர் ட்ராப் பண்ணிடுவார். மறுபடியும் நீங்கள் எல்லாம் பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கால் பண்ணுனீங்க அப்படின்னா வந்து பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப அருமையான வேலை. வீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான வீடு. சாப்பாடு மற்ற பிரச்சனைகள்லாம் கிடையவே கிடையாது. சாப்பாட்டுக்கு அங்கே இருக்கிற ஆள் நம்ம ஊர் ஆளுங்க தான் இருக்காங்க. சமையலுக்குமே நம்ம ஊர் சமையல் கிடைக்கும். ஸோ சாப்பாடு பிரச்சனையும் கிடையாது. இந்த வேலைக்கு விசா வந்து அடுத்த வாரத்தில் கிடைக்கும். உங்களுக்கு வயதுன்னு பார்த்தீங்கன்னா 30 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓரளவு இங்கிலீஷில் அவங்க வேலை வந்து இங்கிலீஷில் தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அரபி புரியாது, அதனால் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதை கேட்டுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்க்குற மாதிரி இங்கிலீஷ் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வேலை பார்க்குற அளவுக்கு தெரிஞ்சால் போதும். இந்த விசா தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, உங்களுடைய டீட்டெயிலை வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இது போக வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, உங்களுடைய டீட்டெயில் வந்து சென்ட் பண்ணுங்கள். அதுபோக குவைத் ஹவுஸ் டிரைவர் வேகன்சியும் இருக்குது. இதுக்கு நீங்கள் குவைத்திலேருந்து போய் 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். தயவு செய்து 2 வருஷம் கம்ப்ளீட் ஆனவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். சம்பளம் 140 தினார் சம்பளம் கிடைக்கும், லீவு கிடைக்கும், ரூம் சாப்பாடு கிடைச்சிடும். ஹவுஸ் டிரைவர் விசா மட்டும் கிடைக்கும். அதுபோக கல்ஃப் ரிட்டர்ன் டிரைவர் விசாவும் அவைலபிள் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் 130 தினார் சம்பளம் கிடைக்கும். வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா கல்ஃப் ரிட்டனை பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்குள்ளே இருக்கணும். குவைத் ரிட்டனாக இருந்தால் 45 வயசுக்குள்ளே இருக்கணும். கல்ஃப் ரிட்டனுக்கு 130 தினார் சம்பளம், ரூம் சாப்பாடு கிடச்சிரும். ஹவுஸ் டிரைவர் விசா மட்டும் அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் மட்டும் சென்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வேலைவாய்ப்பு 1-2 வேகன்சி தான் இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் வந்து ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சொல்லியிருக்கக்கூடிய நம்ம கொடுக்கக்கூடிய விசாக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வீடாக செக் பண்ணி பார்த்துட்டு தான் கொடுக்குறேன். ஸோ அதனால் வீட்டில் வந்து எந்த பிரச்சனைகளும் இருக்காது. நீங்கள் தாராளமாக நம்பி வரலாம்.